தனியார் துறை ஊழியர்களின் பணி ஓய்வு பெறும் வயதை 60ஆக நீட்டிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அதற்கான சட்ட மசோதாவும் அண்மையில் மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டது. எனினும் அச்சட்டத்தை அமல்படுத்துவதற்கு குறைந்தது 6 மாதங்களாவது பிடிக்கும். அதற்குள் 55 அகவையை எட்டும் ஆயிரக்கணக்கான தனியார் துறை ஊழியர்கள் பணி ஓய்வு பெற வேண்டியிருக்கும். அதனால் முன்னதாகவே தனியார் துறை ஊழியர்களின் பதவி ஓய்வு பெறும் வயதை 60ஆக அமல்படுத்த வேண்டும் என MTUCயின் உதவித் தலைவர் பாலசுப்ரமணியம் கேட்டுக் கொண்டார். விரைவில் பணி ஓய்வு பெறவிருக்கும் தனியார் துறை ஊழியர்கள் பலர் MTUCயுடன் தொடர்பு கொண்டு தங்கள் பணிக்காலம் 60ஆக நீட்டிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டதை அடுத்து இந்த பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக அவர் தெளிவுபடுத்தினார். அண்மையில் தனியார் துறை ஊழியர்களின் பணி ஓய்வு பெறும் வயதை 60ஆக நீட்டிக்கும் சட்ட மசோதா மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே குறைந்தபட்ச பணி ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு முன்னர் முதலாளிமார்கள் தங்கள் தொழிலாளர்களை பணி ஓய்வு பெற வற்புறுத்த முடியாது எனவும் அச்சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்னோவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஊடுருவியிருப்பதாக பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் டாத்தோ மஹ்பூஸ் ஓமார் கூறியிருந்தது தொடர்பில் டாத்தோ ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் கருத்துரைத்தார். அவர் கூறுவது போல அம்னோவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஊடுருவவில்லை என கூறிய டாத்தோ ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் உண்மையில்லாத விவகாரத்தை விருப்பப்படி பேச வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஊடுருவவில்லை என்பதை நிரூபிக்க விசாரணைக்கு கட்சி ஒத்துழைக்கும் என அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் டாத்தோ ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் நிருபர்களிடம் பேசினார். ஆற்றின் கரைக்கும் விமானம் விழுந்த இடத்திற்கும் இடையிலான தூரம் இன்னமும் கண்டறியப்படவில்லை. அதோடு சம்பவம் தொடர்பிலான தடயங்களும் ஆகப்படவில்லை. இதனால் இவ்விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக DSP மட்ஜூசோ முஹம்மட் கூறினார். இந்த விபத்தில் உயிர் தப்பிய விமானி ரிகோஸ் தேகரிடம் இருந்து பெறப்பட்ட விவரத்தின் அடிப்படையில் மட்டுமே தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் சம்பவத்தின் போது 3 விமானத்தில் இருந்து கீழே குதித்ததாகவும் விமானி தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணி அரசாங்கம் இந்தியர்கள் மீது அக்கறை செலுத்தி வருகிறது என்பதற்கு சான்றாக இந்தியர் நலனுக்காக பல்வேறு உதவிகளையும் ஒதுக்கீட்டையும் அரசாங்கம் வழங்கி வருகிறது. மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை தேசிய முன்னணி அரசாங்கம் நிறைவேற்றி வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்பகுதி மக்கள் சமயம் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக மண்டபம் கட்டப்படவிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள 1 ஏக்கர் நிலத்தில் இம்மண்டபம் எழுப்பப்படவிருக்கிறது. சிரியாவில் உள்ள மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி தற்போது டமஸ்கஸில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிரியாவில் நீடிக்கும் வன் செயல்களால் உள்நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு, அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் அவர்கள் தவிக்கின்றனர். டமஸ்கஸில் உள்ள கடைகளும் வர்த்தக தளங்களும் மூடப்பட்டுள்ள வேளை சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் மட்டும் அங்காடி கடைகளில் ரொட்டிகளை விற்று வருகின்றனர். நிலைமை மோசமடையலாம் என ஐயுறப்படுவதால் மக்கள் எஞ்சியிருக்கும் உணவுப் பொருட்களை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். உணவு பற்றாக்குறையால் பொருட்களின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையும் அதிக அளவில் உயர்வு கண்டு வருகிறது. 17 மாதங்களாக சிரியாவில் நீடித்து வரும் உள்நாட்டு போரில் இதுவரை 4000 ராணுவ வீரர்கள் உட்பட 23,000 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் அதிபர் பஷார் அசட்டின் மைத்துனர் ஜெனரல் ஆசிப் ஷவுகாட், தற்காப்பு அமைச்சர் டாவூட் ராஜா போன்ற அரசாங்க உயர்மட்ட தலைவர்களும் அடங்குவர். இதுவரை சிரியாவில் உள்ள 138 மலேசியர்கள் அங்குள்ள மலேசிய தூதரகத்தில் தங்கள் பெயர்களை பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 128 பேர் மாணவர்களாவர். வெளியுறவு அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம், டமஸ்கஸில் உள்ள மலேசிய தூதரகம் ஆகியவை ஒன்றிணைந்து அவர்களை சிரியாவில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. சிரியாவில் உள்ள மலேசியர்களை உடனடியாக வெளியேற்ற நேற்று பிரதமர் டாத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் அனுமதி வழங்கினார். பாதுகாப்பு கருதி டமஸ்கஸில் உள்ள மலேசிய தூதரகத்தையும் உடனடியாக மூட பிரதமர் உத்தரவிட்டார். நோன்பு பெருநாளை வரவேற்கும் வகையில் அதற்கான முன் ஏற்பாட்டு நடவடிக்கையில் மக்கள் இப்போதே மும்முரம் காட்ட தொடங்கியுள்ளனர். தலைநகரில் பல சாலை ஓரங்களிலும் நடைபாதைகளிலும் காளான்கள் போல் பல தற்காலிக கடைகள் தோன்றியுள்ளன. நோன்பு பெருநாளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் இங்கு இந்தியாவின் 14வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர்.
இன்று காலையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு என இரு பிரிவுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டன. மேற்கு வங்கத்தில் உள்ள கிராமத்தில் பிறந்தவரான பிரணாப் முகர்ஜி அரசியலில் நுழைவதற்கு முன்னர் ஆசிரியராகவும் செய்தியாளராகவும் பணிபுரிந்தவராவார். காங்கிரஸ் கட்சியின் விசுவாசியான 76 வயது பிரணாப் முகர்ஜி நீண்டகால அரசியல் அனுபவத்தை கொண்டுள்ளார். இவர் தற்காப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகிய பொறுப்புகளை வகித்துள்ளார். அதனால் சோதனையும் சவாலும் நிறைந்த காலகட்டத்தில் நாட்டை விவேகமுடன் வழிநடத்தும் வல்லமையை பிரணாப் முகர்ஜி பெற்றிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். இந்தியாவின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையை பெற்றிருக்கும் பிரதிபா பட்டேலின் பதவிக்காலம் இம்மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அவருக்கு பதிலாக ஜூலை 25ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசியலை பொறுத்தவரையில் அதிபர் பதவி மிக உயர்ந்த பதவியாக இருந்தாலும் பிரதமர்தான் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளார். ஆனாலும் எந்த கட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பதை நிர்ணயிக்கும் முழு அதிகாரம் அதிபரின் கையில் உள்ளது. அவ்வகையில் 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பிரணாப் முகர்ஜி முக்கிய பங்காற்றுவார் என்று அரசியல் ஆய்வு குறிப்பிடுகிறது. மாய்கா மத்திய செயலவை உறுப்பினரும் பூச்சோங் தொகுதி தலைவருமான சக்திவேல் போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தொடக்கமாக நடைபெற்ற ஆட்டத்தில் புக்கிரோ தன்பாரு அணி ஜீவா அணியை எதிர்கொண்டது. இதில் கல்லூரியில் பயிலும் 8 நைஜீரிய ஆட்டக்காரர்களுடன் களம் இறங்கிய ஜீவா அணி டேனியல் அடித்த ஒரே கோலில் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றது. அடுத்து வெஸ்ட் கண்ட்ரி, பிரிப்பட் யூத் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இவ்வாட்டத்தில் கமலநாதனும் சர்குணனும் தலா ஒரு கோலை புகுத்தி வெஸ்ட் கண்ட்ரியை 2ஆம் சுற்றுக்கு கொண்டு சென்றனர். மற்றொரு ஆட்டத்தில் காப்பார் அணி வவாசான் அணியை எதிர்கொண்டது. இவ்வாட்டத்தில் காப்பார் அணியும் பார்த்திபன் அடித்த ஒரே கோலில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. இப்போட்டியில் வாகை சூடிய அணிக்கு 30,030 ரிங்கிட் ரொக்கம், கிண்ணம் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. காப்பார் வட்டார இந்திய இளைஞர்களிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் மேலோங்கச் செய்வதற்காக இந்த 9 காற்பந்து போட்டி நடத்தப்பட்டது. ஜெர்மன் டென்னிஸ் போட்டி முதல் அரையிறுதிச் சுற்றில் அர்ஜென்டினாவின் யுவான் மொனாக்கோ 3-6, 6-3, 6-4 எனும் புள்ளிகளில் ஸ்பெயினின் நிக்கோலஸ் அல்மாக்ரோவை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றார். கடந்த 2 வாரங்களில் மொனாக்கோ இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது இது 2வது முறையாகும். 2வது அரையிறுதிச் சுற்றில் உள்ளூர் வீரரான டாமி ஹாஸ் குரோஷியாவின் மாரிக் சிலிக்கை எதிர்கொண்டார். 2 மணி நேரத்திற்கும் குறைவாக நடைபெற்ற இவ்வாட்டத்தில் 34 வயதான ஹாஸ் 7-6, 6-0 எனும் புள்ளிகளில் வெற்றி பெற்றார். இறுதியாட்டத்தில் ஹாஸ் மொனாக்கோவை சந்திப்பார். பல வாரங்களாக வழக்கத்திற்கு மாறான கடும் குளிரும் மழையும் லண்டனை வாட்டியது. ஆனால் நேற்று வானம் பளிச்சென இருந்ததால் ஆயிரக்கணக்கானோர் தீப ஓட்டத்தை காண திரண்டனர். 1976, 1980ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை வென்று வரலாற்றில் இடம் பிடித்த ருமானியாவின் நடியா கோமனேச்சி, முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஜான் அம்மேச்சி ஆகியோர் வட கிரீன்விச் அரங்கின் கூடை மீதிருந்த தீபத்தை பெற்றுக் கொண்டனர். இந்த அரங்கில்தான் ஜிம்னாஸ்டிக்ஸ் கூடைப்பந்து போட்டிகளின் இறுதி சுற்றுகள் நடைபெறும். 60 நாட்களுக்கும் மேலாக பிரிட்டனை வலம் வந்து கொண்டிருக்கும் ஒலிம்பிக் தீபம் போட்டியின் தொடக்க விழாவான ஜூலை 27ஆம் தேதி பிரதான ஒலிம்பிக் அரங்கை சென்றடையும்.